சந்தேகமாக இருந்திருக்கும். கர்ப்பவதியாக தான் இருக்கிறா, ஆனால் அவள் நல்லபடியாக பிள்ளையை பெற்றெடுப்பாளா, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன், அந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கூட நினச்சிருப்பா. தேவன் அந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்கிறார். ஒரு தரிசனத்தை அவளுக்கு கொடுக்குறார். அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆகாருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அவளை தேற்றுகிறார். தேவன் அவளை கண்டார், பெயர் சொல்லி அழைத்தார், அவளை விசாரித்தார், அவளுக்கு போதித்தார். என்ன செய்யணும்னு அவளுக்கு போதித்து, அவளுக்கு வாக்கு பண்ணி, அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, அவளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி அவளுக்கு ஒரு தரிசனத்தையும் கொடுக்குறார். உன் பிள்ளை இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு வாக்கையும் கொடுக்குறார். அவளுக்கு ஒரு எதிர்கால திட்டத்தையும் கொடுக்குறார். உன் பிள்ளை இப்படிதான் எதிர்காலத்தில் இருப்பான்னு எதிர்கால திட்டத்தை கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள்.